மனுஷபுத்திரன் சார், 2026 களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விவாதம் தான் நம்ம பேசிட்டு இருந்தார் அக்னீஸ்வரன். அதில் அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி கூட்டணி அப்படின்னு இவ்வளோ வேகமாக முதலமைச்சர் சொல்றதுக்கான காரணம் என்ன? ஒரு பதட்டம் தெரியுதா? அதாவது திமுக பயப்படுகிறது, திமுக பதட்டப்படுகிறது என்று சொல்வதெல்லாம் யாராவது ஒருத்தர் துண்டு துக்கடா கட்சியை ஆரம்பித்தால் கூட அப்போதும் இதே போன்ற வார்த்தைகளை சொல்வதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு திமுகவை பார்த்து, திமுக கூட்டணியை பார்த்து அஞ்ச வேண்டிய நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, தேசிய அளவில் அமித்ஷாவும் இன்றைக்கு பிரதமர் மோடியும் யாரையாவது பார்த்து இந்தியாவில் அவர்கள் பயப்படுகிறார்கள் என்றால் அது திமுகவை பார்த்து பயப்படுகிறார்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து பயப்படுகிறார்கள், அல்லது அவர்களை முதலமைச்சரை பார்த்து பதட்டப்படுகிறார்கள். ஏன் என்று கேட்டால், இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்த பிரச்சனைகள், அது தொகுதி மறுவரையாக இருக்கலாம், அல்லது நீட்டிற்கு எதிரான போராட்டம், மும்மொழி கொள்கைக்கு எதிரான போராட்டம், இப்படி பல்வேறு போராட்டங்கள், அதே போல கவர்னருக்கு எதிராக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய, தமிழ்நாடு அரசு பெற்றிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு, இது எல்லாமே மோடி அரசு எதையெல்லாம் செய்ய நினைக்கிறதோ அதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக, ஒரு தடையாக இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாறி இருக்கிறார். ஆகவே நாங்கள் பதற்றப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அஞ்ச வேண்டியவர்கள் அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? பாஜக எதிராக திமுக செயல்படுகிறது, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செயல்படுறாங்க. ஆனால் இந்த 10 வருடங்களாக 2019, 2024 தொடர்ந்து எம்பிக்கள் இருக்கிறாங்க, 40 எம்பிக்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு என்ன கிடைத்தது அப்படின்னு மக்கள் ஒரு கேள்வி எழுப்புவாங்கல்ல. அதாவது நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆளும் கட்சியாக ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற போது தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்த திட்டங்கள், அதாவது ஒன்றிய அரசின், இதை நான் ஒரு மிகப்பெரிய பட்டியலே உங்களுக்கு நான் தர முடியும். அதே சமயத்தில் ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற போது நாம் என்ன செய்ய முடியும்? நாடாளுமன்றத்தில் நாம் ஒரு 40 உறுப்பினர்கள் இன்றைக்கு திமுக கூட்டணியில் இங்கே தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் சேர்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு அடிப்படையான அறிவுள்ளவர்கள் கூட தெரியும், எதிர்கட்சிகளால் சட்டம் இயற்ற முடியாது, எதிர்கட்சிகளால் சட்டங்களை மாற்ற முடியாது, அதற்கான நிர்பந்தத்தை கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் மிருகபலத்தோடு இருக்கிற போது, அதிமுக போன்ற அடிமை மனோபாவம் கொண்ட கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிற போது அவர்கள் விரும்பிய வண்ணம் சட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது திமுக என்ன செய்தது என்று கேட்பது என்பது, திமுக போராடி கொண்டிருக்கிறது. ஏன் இப்ப பாத்தீங்கன்னா, நான் ஒரு அடிப்படையில் ஒன்று சொல்றேன். நாங்க எதிர்கட்சியா இருந்தோம். இப்ப என்னன்னா, இந்த கவர்னருக்கு எதிராக பெற்றிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு, அது இன்னும் சொல்ல போனால் அது நீதிமன்றம் யார் பெற்றாங்க? யார் பெற்ற தீர்ப்பு? அது திமுக பெற்றது. மக்கள் பிரதிநிதிகள் மூலமா எது பெற்றோம்? இல்ல அதுதான் கோபாலகிருஷ்ணன். அதாவது நம்ம என்னன்னா, ஒரு கேள்வியை அடிப்படையாகவும் லாஜிக்காகவும் நாம் எழுப்பலாம். அதாவது நீதிமன்றத்தில் நீதி இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, நீதிமன்றம் சட்டப்படி செயல்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் சட்டப்படியாக மாநில உரிமை அல்லது ஒரு மாநில அரசினுடைய இறையாண்மை, இதை முன்வைத்து நீதிமன்றத்தில் வாதாடுகிறது. தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடுதான் சரி என்று சொல்லி ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கூட நீதிமன்றம் காலக்கெடுவை விதிக்கிறது. இவர்கள் நிறைவேற்ற மறுத்த மசோதாவை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்கிறோம் என்று கொடுக்கிறது. ஆனால் இந்த நாடாளுமன்றத்தில் நீதி இருக்கிறதா? இந்த நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் இருக்கிறதா? இதுதான் கேள்வி. இந்த ஜனநாயகமும் நியாயமும் இல்லாத ஒரு நாடாளுமன்றத்தில் நீங்கள் திமுக என்ன செய்தது என்று கேட்பது என்பது, நான் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த விரும்பவில்லை. மாறுமா அப்படிங்கிறது இருக்குல்ல. இல்ல நான் திரும்ப சொல்றேங்க. அதாவது நீங்க உங்க சீட்ல உட்கார்ந்துருக்கீங்க, இன்னொருத்தர் இன்னொரு சீட்ல உட்கார்ந்துருக்கார். அங்க நீங்க இப்ப என்ன கேள்வி கேட்கறீங்க, இதுதான் உங்களுடைய ரோல், சரியா? அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதே போல எதிர்கட்சிகள் கோரிக்கைகளை, நியாயங்களை முன்வைக்க வேண்டியது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளுடைய கடமை, சரிங்களா? இப்ப ஒன்றிய அரசு ஒரு சட்டம் கொண்டு வருது, அந்த சட்டத்தை எடுத்து நாங்க வாக்களிக்கணும். அதாவது எங்களோட அவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அப்போ அந்த சட்டம் செல்லுபடியாகுது. அப்ப திமுக தன்னுடைய கோரிக்கைகளை தோற்றி விட்டதுன்னு அர்த்தமா? நான் இப்ப இந்த விஷயத்துக்கு வர்றேன். நான் அதாவது இங்க அடிப்படையில பாக்குறப்போ, இந்த அதிமுக பாஜக கூட்டணி இதை பற்றி ரொம்ப அதிக காலம் ஆகிவிடவில்லை. ஒரு சமீப காலத்தில் தான் சில மாதங்களுக்கு முன்பு அதிமுகவினுடைய கொள்கைகளை தொடர்ந்து முழங்கி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னார்கள், நான்லாம் என் தொகுதியில தோக்கிற ஆளா? நான் 10 வருஷமா 10 எலெக்ஷன்ல நான் தொடர்ந்து ஜெயிச்சேன், ஆனா நான் இன்னைக்கு தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் அதிமுக பாஜக கூட்டணி தான் காரணம்.
அப்படின்னு மனம் விரும்பி சொன்னார். அதாவது நான் தோற்கவே தோற்காத ஒரு ஆளை நாங்கள் வைத்த கூட்டணியால் தான் நாங்கள் தோற்றோம் என்று நாங்கள் சொல்லவில்லை, ஜெயக்குமாரே சொன்னார். அப்படி பார்க்கிற போது தோல்வி கூட்டணி என்று சொன்னது என்பது கூட்டணியில இருந்து பிரியும் போது எல்லாமே சொல்றதுதான் சார். 2014 முன்னாடி காங்கிரஸ் கூட்டணியில இருந்து திமுக வெளில வருகிற போது கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சமீபத்திய வரலாறு கூட்டணியிலிருந்து வெளியே வர்றப்போ தோல்விக்கு காரணம் பிஜேபி தான், தோக்காத நானே தோத்துட்டேன்னா அது காரணம் பிஜேபி தான் இப்போதும் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லி அதிக காலம் ஆகிவிடவில்லை. அப்படின்னா தோல்வி கூட்டணின்னு முதல்ல சொன்னது அவங்கதான், நாங்க இல்ல. சரி, ட்ராக் ரெக்கார்டு நீங்க எடுத்து பாருங்க. 98 ஜெயிச்சாங்க. 98 வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சது. அதுக்கப்புறம் 2004 நாடாளுமன்ற தேர்தல், 2019 தேர்தல், இது 2021 சட்டமன்ற தேர்தல், எல்லாவற்றிலுமே நீங்க எடுத்துங்க. எப்போதாவது பாஜக அதிமுக கூட்டணி இங்கு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க்கான ஒரு கூட்டணியாக இருந்திருக்கிறதா என்பதை நீங்கள் உங்கள் முடிவுக்கு விட்டு விடுகிறேன். நாங்க ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று ரீதியா தவறான ஒரு தகவலை நீங்க சொன்னீங்கன்னா இந்த கேள்வியை கேட்கலாம். நீங்க சொல்லுங்க. நான் ஒரு பார்வை கேட்கிறேன். நீங்க அதாவது ஒரு மாநில கட்சியும் மத்தியில் ஆளக்கூடிய கட்சியும் கூட்டணியில இருந்தால், ஒரு நட்பு ரீதியாக இருந்தா எவ்வளவு பலன்கள் அந்த மாநிலத்திற்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்க பக்கத்துல ஆந்திரா பார்க்கலாம், பீகார் பார்க்கலாம். அதே போன்று தமிழ்நாட்டுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் மக்களுக்கு கிடைக்கணும், நிறைய ஸ்கீம்ஸ் கிடைக்கணும்னா ஒரு மாநில கட்சி ஒரு தேசிய கட்சியோட கூட்டணியில் இருந்தால் நல்லது கிடைக்கும்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களா? இல்ல, இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி இங்கு மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த போது ஒன்றியத்தோடு இணைந்து இருந்தார். அப்போது தமிழ்நாட்டுக்கு என்ன பெரிய நன்மைகள் எல்லாம் பல மருத்துவக் கல்லூரிகள் கிடைச்ச சார். இல்ல அதை நீங்க வந்து திரும்ப அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து ஒன்றிய அரசு காங்கிரஸ் காலத்திலேயே தொடங்கி அதை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ நீங்க ஒண்ணு மறந்துடக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களிலும் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. அது தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஸ்பெஷல் ஸ்கீமா வந்ததில்லை. இதை உங்களுக்கு வந்து இந்த தகவலை வந்து நீங்க வந்து எதுல வேணாலும் போய் சரி பார்த்துக்கலாம். அது ஒரு நேஷனல் ஸ்கீம். அது இப்போ ஊரக வேலை அதாவது ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் மாதிரி அது வந்து இந்தியா முழுக்க கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். சரிங்களா? இதுல தமிழ்நாட்டுக்கு நம்ம ஸ்பெஷலா பண்ணல. இப்ப நீட் விஷயத்தை எடுத்துப்போம். நீட் விஷயத்துல ஒன்றிய அரசுக்கு இவங்க ஒரு பில்லை வந்து நிறைவேற்றி அனுப்புறாங்க. அதை இவங்க ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இப்ப எங்கள்கிட்ட நாங்க ரிட்டர்ன் பண்ணா நாங்க என்ன பண்றோம்? கோர்ட்டுக்கு போறோம், மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம், போராடுறோம். 2 வருடம் அதை அதிமுக மறைத்து வைத்திருந்தது. என்ன அவசியம் வந்து வேற ஒரு கேஸ்ல தான் 2 வருஷம் கழிச்சு கோர்ட்டுக்கே இது வருது. நீங்க வரிசையா சொல்லலாம். உதய மின் திட்டத்துல கையெழுத்து போட்டாங்க, ஜெயலலிதா கடுமையாக எதிர்த்த திட்டத்துல. இன்றைக்கும் இல்ல நீங்க ஒரு விஷயம் இப்ப வந்து இதுல அடிப்படையில பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன காரணத்தை சொல்லி பாஜக கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி விலகினார்? அன்னைக்கு ஒன்றிய அரசுடைய கொள்கைகளை எதையாவது எதிர்த்தாரா? திட்டங்களை எதிர்த்தாரா? மும்மொழி கொள்கையை எதிர்த்து அவர் விலகினாரா? நீட்டுக்கு அவங்க அனுமதி கொடுக்கலன்னு விலகினாரா? அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை அவங்க ஒரு ஸ்டேட்மெண்டா இஷ்யூ பண்ணாங்க? 2026 தேர்தல்ல திமுக எதை முன்னெடுக்கும்? நீட்ல விலக்கு பெற்று தருவோம் அப்படின்னு 2021 நீங்க கொண்டு வந்தீங்க. எதையுமே நடைமுறைப்படுத்த இல்ல இது திரும்பவும் சொல்றேன். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை நீங்க எடுத்து பாருங்க. திமுக இது சட்டப்படி நீட்டிற்கு விலக்கு பெறுவதற்கு திமுக போராடும் என்று தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. இப்ப ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க போராடும் அப்படின்னு தான் இருக்கு, பெற்று தருவோம் இல்ல. இல்ல பெற்று தருவோம்னா எந்த அடிப்படையில சொன்னோம்னு சொல்றேன். அன்றைக்கு வலிமையான ஒரு இந்தியா கூட்டணியை அமைத்தோம். இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அதன் முதல் கையெழுத்தாக நீட் கையெழுத்து தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு அரசு கையெழுத்து போட முடியாது. 2021 முன்னாடி இந்தியா கூட்டணி உருவாகல சார். இல்ல 21 நம்ம சொன்னோம். நாங்க என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சிகள் அன்னைக்கு இந்தியா கூட்டணி இல்ல, ஆனா எதிர்கட்சிகள் சேர்ந்து போட்டியிட்டன. அது உங்களுக்கும் தெரியும். அப்ப என்னன்னா, யாருங்க சட்டத்தை ஏற்ற முடியும்? இப்ப நீங்க திமுக என்ன பண்ணுச்சு நாடாளுமன்றத்திலும் கேட்கறீங்கல்ல, இதே மாதிரியான ஒரு கேள்விதான் இதுவும். நாங்க என்ன சொன்னோம்னா, அந்த ரகசியம் என்னவென்றால், நிச்சயமாக ஒரு மாற்று அரசை நாங்கள் அமைப்போம். சரி, 26ல அதான் சொல்லுவீங்களா? 26ல அதான் சொல்லுவீங்களா? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அந்த சீட்ல உட்கார்ந்து இந்த கேள்வி கேட்க முடியும். இந்த சீட்ல நீங்க இல்லன்னு வச்சீங்க, கேள்வி கேட்க முடியுமா? என்ன சொல்லுங்க. இதே அடிப்படை தான் வந்து நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்க நிலைப்பாடு சார்ந்து பேசுறாங்கன்னா அந்த சீட்ல அவங்க உட்கார்ந்துருக்காங்க.
நாங்க எங்களுடைய நிலைப்பாடு நீட்டிற்கு விலக்கு என்பது ஒன்றிய அரசு நிறைவேற்றக்கூடிய சட்டத்தின்படி பெறக்கூடியது. சரிங்களா? இந்த அரசு தான், இந்த அதிமுக அரசு தான் அன்றைக்கு பிஜேபியோடு ஒத்துழைத்து அந்த சட்டம் வருவதற்கு காரணமாக இருந்தது. அப்படி பார்க்கிற போது எங்கள் கூட்டம், ஏன்னா இப்ப காங்கிரஸ் இதை ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வெறும் வார்த்தைக்காக சொல்லல. காங்கிரஸ் பாத்தீங்கன்னா தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லுது, தேவைப்படுகிற மாநிலங்களுக்கு நீட்டு விலக்கு அளிப்போம்னு சொல்றாங்க. சொன்னாங்களா இல்லையா? ஆனா இந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமியால பாஜக கிட்ட இருந்து பெற முடியுமா? நீங்க நீட்டை பத்தி இவ்வளவு பேசுறீங்கல்ல, அதாவது காங்கிரஸ் ஒரு முக்கியமான கட்சி. அப்போ இந்தியா கூட்டணி இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு உத்தரவாதத்தை உங்களால பெற முடியுமா? அதே மாதிரி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன, அதாவது ஒத்திசைவு பட்டியல்கள்ல இருக்கக்கூடிய பல விஷயங்களை மாநில பட்டியல்கள்ல அவங்க விரும்பினால் கொண்டு செல்வோம் என்று காங்கிரஸ் அறிக்கையில வாக்குறுதி கொடுக்குறாங்க. செஸ் வெறியிலிருந்து விலக்கு கொடுப்போம் மாநிலங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், இத்தனை விஷயங்களை திமுக கூட்டணி அமைக்கிற போது காங்கிரஸ் சொல்கிறது. பாஜகவிடம் இருந்து அப்படி ஒரு விஷயம், இப்ப குறைந்தபட்ச செயல் திட்டம்னு சொல்றாங்க. என்ன குறைந்தபட்ச செயல் திட்டம்? ஊழல் வழக்குகள்ல இருந்து உங்களை பாதுகாப்புங்கிறது தான் குறைந்தபட்ச செயல் திட்டமா? புரியல இல்லங்க. அதாவது இப்ப இவங்க நான் அடிப்படையில் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே இருக்கக்கூடிய குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னன்னு அமித்ஷா சொல்ல வேண்டாம். பிரஸ் மீட்ல கேட்கிறாங்க. பிரஸ் மீட்ல என்ன கேட்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, இருங்க அவர் அமித்ஷா பேசி முடிச்சது நான் பேசுறேன்ட்டு. ஆனா பிரஸ் மீட் பண்ணவே இல்லை எடப்பாடி பழனிசாமி. எதற்காக மீட் பண்ணல? இப்ப அமித்ஷா ஒண்ணு சொல்றாருங்க. என்னன்னா, எடப்பாடி தலைமையில் இங்க தமிழ்நாட்டுல இல்ல கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி தலைமையில கூட்டணி அமையும்னா அந்த பிரஸ் மீட்டை முதல்ல நடத்திருக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தான். அந்த கேள்வியை நம்ம முன்ன வச்சிட்டோம் மனுஷபுத்திரன் சார். தமிழ்நாட்டுல ஜூனியர் பார்ட்னர் தான் பாஜக. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜூனியர் பார்ட்னர். அத கேட்டுட்டோம். அக்னீஸ்வரன்ட்ட நான் கேட்டுட்டேன். எந்த பதிலும் அவங்களுக்கு கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய கடல் சுமையை பத்தி அந்த கேள்வி கேட்கிறாரு. அதாவது இந்தியாவுல ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுங்க. 9.69% வளர்ச்சியை 2024-25 தமிழ்நாடு பெற்றிருக்கு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய நிதி செயலாளர் உதயச்சந்திரன் சொன்னதான் இங்க சொல்ல விரும்புறேன். இன்னொரு அந்த பட்டியலுக்குள்ள நான் அக்னீஸ்வரன் சொன்ன அந்த பட்டியலுக்குள்ள போகல. இல்ல அவர் கேள்வி கேட்டார், நான் சொல்லணும். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தன் 5,000 ரூபாய் கடன் வாங்குறதுக்கும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் 5,000 ரூபாய் கடன் வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நிதித்துறை செயலாளர் சொல்றாரு. இப்ப தமிழ்நாட்டினுடைய பொருளாதார உற்பத்தி வளர்ச்சி இவ்வளவு பெரிய ஒரு உயரத்தை அடைஞ்சிருக்கு. ஆனா கடன் வாங்குறத பத்தி இவங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு கடன் வாங்கிருச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கான நிதி அனைத்தையும் மறுக்கிறது. அந்த செலவை குறைப்பதற்காக, அந்த செலவை சமாளிப்பதற்காக கடன் வாங்க வேண்டியிருக்கிறது. அந்த வஞ்சிக்கிற மாநிலத்தோடு தான் இன்றைக்கு உங்க கூட்டணி வச்சிருக்காங்க. பேசலாம்.